சிவம் சிவஹரம் சிவாத்மானம் சிவோத்தமோ சிவமார்க்க பிரணேதானம் பிரணதோஸ்மின் சதாசிவம். இந்த ஈஸ்வரனுடைய நாமங்களை சிவசஹஸ்ரநாமத்தில் நம்ம பார்த்துட்டே வந்தோம். 545 வரைக்கும் ஆடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி 546வது நாமமா மகாத்மனே நம. எங்கும் நிறைஞ்ச வடிவினராக இருக்கார். அவர் இல்லாத இடத்தை நம்ம எங்கேயும் காணவே முடியாது. இந்த லோகம் பூரா அவர் தான். சர்வ பூஜிதாய நம. எல்லாராலையும் பூஜிக்கப்படக்கூடியவர். அவர் பூஜிக்காத ஜீவராசியே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்படி சர்வ ஜீவராசிகளாலையும் பூஜிக்கப்படக்கூடியவர். அதனால சர்வ பூஜிதாய நம. சுக்லாய நம. வெண்ணிறமாக இருக்கக்கூடியவர். திரிசுக்லாய நம. மனம் வாக்கு காயம் மூன்றுமே பரிசுத்தமாக இருக்கக்கூடியவர். அவர்கிட்ட எந்த விதமான அப்பழுக்கும் இருக்கவே போகிறதில்லை. அப்பழுக்கு இல்லாதவர். அதனால் அவர் திரிசுக்லாய நம. சம்பன்னாய நம. எல்லாம் நிறைஞ்சிருக்கிறவர். அவர்கிட்ட இல்லாதது இல்லை. சம்பன்னாய நம. சுச்சையே நம. பரிசுத்தமானவர். தம்மை தியானிக்கிறவரையும் துதிக்கிறவாளையும் ஆராதிக்கிறவாளையும் சுத்தப்படுத்தக்கூடியவர். தானும் சுத்தமானவர். தன்னை நினச்சி பக்தியோடு துதிக்கிறவாளையும் சுத்தம் பண்ணக்கூடியவர். அதனால் அவர் சுச்சையே நம. பூத நிஷேவிதாய நம. பூர்வாச்சாரியார்களால் சேவிக்க பெற்றவர். அதனால் அவர் பூத நிஷேவிதாய நம. ஆசிரமஸ்தாய நம. 4 ஆசிரமங்களில் வாழக்கூடிய மனுஷாலும் அந்தந்த தர்ம வடிவில் இருக்கக்கூடியவர். ஆசிரமேஷு சதுர்ஷு தர்ம ரூபேன திஷ்டதி அப்படின்னு சொல்கிறது நாமம். அதனால் ஒரு ஆசிரமவாசிகளும் 4 வர்ணத்தார்களும் 4 ஆசிரமத்தில் இருக்கவாளும் சேவிக்கக்கூடிய சுவாமியாக இருக்கக்கூடியவர். கிரியாவஸ்தாய நம. யாகம் முதலிய கிரியைகளில் இருக்கக்கூடியவர். கிரியாவஸ்தாய நம. விஸ்வகர்ம மதையே நம. உலகத்தில் உள்ள செய்கைகள் எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிறவர். அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை. விஸ்வகர்மான்ற தேவ சிற்பியும் இந்த இடத்துல அவருடைய புத்தியாக செயல்படுறவரும் சிவபெருமானதான்றதுனால அந்த நாமம் வருது. எத் கௌச்சலம் தத்ரூப இத்தியர்த்த அப்படின்னுட்டு அவருடைய உள்ள வேலை பார்க்குறவரும் இந்த சிவபெருமானு தான் அப்படின்னு சொல்லப்படுறது. வராய நம. விரும்பப்படுறவர். எல்லாராலையும் விரும்பப்படக்கூடியவர். விசால சாகாய நம. பெரிய கைகளை உடையவர். நம்ம ஒரு இதில் பார்த்தோம், லோகமே அவர் வடிவுதான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த ஒரு இதில் இது வருது. தம்ஷ்ட்ரோய நம. சிவந்த உதடு உள்ளவர். அம்புஜாலாய நம. ஜலராசியான கடலாக இருக்கக்கூடியவர். கடல் சாகரமான ரூபத்திலையும் சுவாமி தான் இருக்கார். சுனிச்சலாய நம. சித்த கூட அசையாத வடிவினராக இருக்கார். மலை போன்ற வடிவினராக. கபிலாய நம. செம்பட்ட நிறம், அதாவது கபில நிறம், செம்பட்ட நிறம் அல்லது நீல நிறமுள்ள வடவாக்னியாக இருக்கக்கூடியவர். அதனால் அவர் கபிலாய நம. கபிச்சாய நம. பொன்னிறமாக இருக்கக்கூடியவர். சுக்லாய நம. நீரணிந்து வெண்ணிறமாக இருக்கக்கூடியவர். ஆயுஷே நம. ஆயுளாக இருக்கக்கூடியவர். சுவாமி தான் ஜீவராசிகளுக்கான ஆயுளாக இருக்கார். பராய நம. அனைத்துக்கும் முந்தினவர். முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளேன்னு திருவம்பாவையில் ஈஸ்வரனை ஆராதிக்கிறார். அப்படியே பராயணமா. எல்லாத்துக்கும் முந்தின பொருளுக்கும் முந்தின பொருள். அப்பராய நம. பிந்தியவர். பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றி ஏனே ஆதியும் அந்தமும் இல்லாதவர் ஆதலின்னு சொல்கிறது நாமம். அப்படி அதே தான் நமோ ஜேஷ்டாய கனிஷ்டாய மான்னுட்டு ருத்ரமுன்னு சொல்கிறது. அதாவது புதுசில் புதுசாக இருக்கக்கூடியவர். பிந்தினதில் பிந்தினதாக இருக்கக்கூடியவர். பழமையில் பழமையாக இருக்கக்கூடியவர். அதனால் அவர் பராயணமா. பழமையானவரும் அவர் தான். அப்பராயணமா. புதுமையானவரும் அவர் தான். கந்தர்வாய நம. கந்தர்வ வடிவில் இருக்கக்கூடியவர். அதிதையே நம. அதிதின்ற பெயர் பெற்ற தேவமாதா அல்லது பூமி வடிவராக இருக்கக்கூடியவர். விருந்தாளி வடிவில். அதித்தின்னா விருந்தாளின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த வடிவில் இருக்கக்கூடியவரும் சுவாமி தான். தாக்ஷாய நம. கருடர் வடிவில் இருக்கவர். ஒவ்வொரு வகையிலையுமே சிறந்தது அந்த சிவபெருமானுடைய விபூதி வடிவம் தான். அதில் கருடனாக இருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. சுவிஜ்ஞாய நம.
எல்லாராலையும் எளிசில் அறியக்கூடியவர். அதனால சுவிக்ஞேயாய நம. இதோட நம்ம 570 நாமங்களை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் நம சிவாய.